ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2, 2A அண்ட் குரூப் 5A இந்த மூணுக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு செஷன் தான். ஸோ டிரான்ஸ்லேஷன் பார்ட் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டியில் வரும். மற்ற 5A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1ல வரக்கூடிய ஒரு பார்ட். ஸோ மார்க்ஸ் பாருங்க 10 மார்க். இதில் வந்து நம்ம பேப்பர் வந்து எப்படி வேல்யூட் பண்ணியிருக்காங்க. சரண்யா மேமோட பேப்பர் இது. இப்போ இவங்க ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தமிழ் எலிஜிபிலிட்டியில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன் பார்ட் எப்படி பண்ணியிருக்காங்க, இன்னும் எப்படி பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம், இவங்களுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து நதிகள் பற்றின தமிழகத்தில் வற்றாத நதிகள் இல்லை, அந்த நதிகளை பற்றியும் வடகிழக்கு தென்மேற்கு பருவகால மழையில் பொறுத்து எந்த அளவுக்கு தண்ணி எங்க எங்கெல்லாம் வழிகிறது, அதாவது ஏரிகள்ல எவ்வளோ, வாய்க்கால்ல எவ்வளோ, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜாகிரபிக்கல் திங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போவுமே நமக்கு ஒரு டிரான்ஸ்லேஷனை நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்குவோம்? ஃபர்ஸ்ட் வந்து என்னது, தலைப்பு போடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கான ஒரு ஹெட்டிங் மாதிரி போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க என்ன கருத்து கொடுத்துருக்காங்களோ இந்த மைய கருத்துங்கிற ஒரு விஷயம் மாறாம இருக்கணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இத டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது நமக்கு கிராமர் மிஸ்டேக் வராம நம்ம பார்த்துக்கணும். அனதர் திங் வந்து இவங்க பாருங்க குடுக்கும்போதே பேராகிராஃபா குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம எழுதும் பொழுதும் எப்படிதான் எழுதணும்? பேராகிராஃபா தான் எழுதணும். இப்ப இவங்க இந்த பேராகிராஃப்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுனால நம்மள அதே ஸ்டார்ட் பண்ணணும்ங்கிற அவசியம் கிடையாது. மொத்தத்துல பேராகிராஃபா பிரிச்சிருக்கணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த இத வந்து நீங்க புரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த ஃபுல் கன்டென்ட்டே நீங்க புரிஞ்சிருந்தா மட்டும் தான் டிரான்ஸ்லேஷன் எழுத முடியும். அதே மாதிரி அந்த டெக்னிக்கல் டெர்ம்ஸ் நீங்க கரெக்ட்டா வந்து எழுதணும். இப்போ திறந்தவெளி கிணறுகள் அப்படின்னா அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது? வடகிழக்கு பருவமழை எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது? நீர்த்தேக்கம் எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது? கண்மாய்க்கு என்ன இங்கிலீஷ்ல? ஏரிக்கு என்ன இங்கிலீஷ்ல? நீர் ஆதாரம்க்கு என்ன இங்கிலீஷ்ல? ஸோ இது எல்லாமே நீர்பிடிப்பு இதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? இந்த மாதிரி டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வந்து நம்ம கரெக்டா போடணும். ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் நம்ம எழுதிக்கணும். ஸோ அடுத்து எக்ஸ்ட்ராவா என்னது இந்த நிறுத்தற்குறி போடுறது, ஸோ ஃபுல்லா பங்க்சுவேஷன், அப்புறம் கையெழுத்து இதெல்லாமே இருக்கு. சரிங்களா? ஸோ டைமும் மேக்ஸிமம் நம்ம எடுத்துக்கூடாது. இதுல ஒரு 15 மினிட்க்கு மேல நம்ம இதுல செலவு பண்ணவே கூடாது. அவ்வளவுதான். ஸோ மொத்தம் நமக்கு தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு, இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு இல்லையா 5ஏக்கு. ஸோ இவங்க எப்படி டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க பாருங்க. இவங்க டைரக்டா டிரான்ஸ்லேஷன் அப்படின்னே வந்து ஒரு டைட்டில் போட்டாங்க. நம்ம இந்த டாபிக் ஏத்த மாரி கூட டைட்டில் போடலாம். அது இன்னும் பெஸ்ட்டா இருக்கும். ஸோ இவங்க மொத்தம் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நான் லாஸ்ட்டா காமிக்கிறேன். பட் நீங்களாவே இப்ப இந்த டிரான்ஸ்லேஷன் காமிக்கிறேன் எவ்வளோ மார்க் போட்டிருப்பாங்க அப்படின்னு நீங்களாவே நான் மார்க் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ பேர் கரெக்ட்டான ஒரு வேல்யூவேட்டரா இருக்கீங்கன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுதியிருக்காங்க. இங்க பாருங்க தேவையான இடத்துல ஃபுல் ஸ்டாப் பங்க்சுவேஷன் மார்க் வந்து போட்டிருக்காங்க. கரெக்ட்டா தேர் இஸ் நோ ட்ரெயின்ட் அந்த நீர்பிடிப்பு அத வந்து கரெக்ட்டா தெரிஞ்சிருக்காங்க. அந்த லாங்குவேஜ் பார்த்தீங்களா? வற்றாத நதிகள் இல்லை. தேவையான நீரை வடகிழக்கு, தென்மேற்கு பருவங்கள் வந்து பெறுகிறது. ஸோ இது எல்லாமே கரெக்ட்டா எந்த வேர்டும் மறாம சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் வெஸ்ட் மான்சூன் இதெல்லாமே வந்து அழகா போட்டிருக்காங்க. ஓகேங்களா? பாருங்க. நமக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து எங்க அப்படின்னா, நார்த் வெஸ்ட் மான்சூன்ல இருந்து தான் கிடைக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பிராக்கெட்ல அக்டோபர், டிசம்பர் அப்படின்னு. ஸோ இது நல்லாவே அவங்களுக்கு அடுத்த பாருங்க. இங்க எழுதாம அடுத்த பேஜ்ல ஸ்டார்ட்டிங் பேராகிராஃப்லயே அது கொண்டு வந்தனால இது நல்லா விசிபிளா தெரியும். ஸோ நல்ல ஒரு இம்ப்ரஷன் ஏற்படுத்தியிருக்கும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த எல்லாமே ஸ்மால் ரிவர்ஸ், பிக் லேக்ஸ் இதுக்கு எல்லாமே லேக்ஸ் இது எல்லாத்துக்குமே கரெக்ட்டா அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காங்க. போர்வெல்ஸ் ஸோ அவ்வளோதான். ஸோ மொத்தத்துல கன்டென்ட் கரெக்ட்டா எதுவுமே மாறாம அப்படியே அழகா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. பேராகிராஃபா பிரிச்சு எழுதியிருக்காங்க. ஸோ இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் பி இல்லையா? அதுக்கு நேராவே டி தேர் அது எழுதியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் விட்டுருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு லைன் விட்டு எழுதியிருக்காங்க. அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லைன் விட்டு எழுதியிருக்காங்க. அப்பவுமே அவங்களுக்கு கொஞ்சம் பிளேஸ் வந்து இருந்துச்சு. இங்கிலீஷ் தானே சீக்கிரம் நெறைய இவ்ளோ பிளேஸ் தேவையில்ல. அது அழகா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. இவ்ளோ பேஜஸ் தேவையில்லைன்னு. ஸோ இவங்களுக்கு 10க்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க தெரியுமா? இது சிங்கிள் வேல்யூ தான் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ எலிஜிபிலிட்டி தான். அதனால ஒரு 69 மார்க்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க 1/2 மார்க் தான் போட்டிருக்காங்க. 5 மார்க் தான் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? ஸோ இனி நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து ப்ரிசைஸ் ரைட்டிங் பார்க்கலாம். லெட்டர் ரைட்டிங்ஸ் பார்க்கலாம் ப்ரீவியஸ்ல. ஸோ ஃபார் பேப்பர்ஸ் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பேப்பர்ஸ்க்கு எல்லாமே பேப்பர் 1 பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஆல்ரெடி பேப்பர் 2 பத்தி போட்டிருக்காங்க. பேப்பர் 1 பத்தி பார்க்கலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய கிராமர் பார்ட் நம்ம பார்க்கலாம். இது தமிழ் எலிஜிபிலிட்டி. பட் நமக்கு
கிராமர் பார்ட் வரும் இல்லைங்களா? குரூப் 5ஏக்கு அது ஃபுல்லுமே நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட் எடுத்து நீங்க அப்படியே எனக்கு பாருங்க. அதே மாரி இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பார்ட்டும் உங்களுக்கு ஒரு எக்ஸர்சைஸா நான் வந்து குடுக்குறேன். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் பத்தின ஒரு டிரான்ஸ்லேஷன் பார்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸர்சைஸ் நீங்க எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல 7, 8ன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் நம்பரே இருக்கும். 7867945526 அந்த நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு இந்த எக்ஸர்சைஸ் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா, இந்த எக்ஸர்சைஸ் நீங்க வாங்கிக்கலாம். ஓகே. அது எல்லாருமே யூடியூப் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே. ஓகே. பெய்டு ஸ்டூடண்ட்ஸ் அதுல அவங்கலாம் வந்து ஒரு 5, 6 எக்ஸர்சைஸ் மேல போயிட்டாங்க. நீங்க இது எழுதுங்க. சரிங்களா? எழுதி எனக்கு வந்து ஆன்சர் வந்து நீங்க அனுப்புங்க. இத எப்படி பெர்ஃபெக்ட்டா டிரான்ஸ்லேட் பண்றது அப்படின்னு டிரான்ஸ்லேஷன் பார்ட் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஓகேங்களா? தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.